சமீபத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் பற்றி அவதூறாக பேசிய நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு ஜாமீனில் வெளிவந்தார் நடிகை கஸ்தூரி. இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சனாதன ஆதரவு வழக்கறிஞர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டார். அப்போது நிருபர்களுக்கு பேட்டி அளித்த கஸ்தூரி அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறாது என தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் கூறியிருப்பது நடந்தால் அவரது வாய்க்கு சர்க்கரை போடலாம். மேலும் இதற்காகவே அவருக்கு ஆதரவும் தரலாம். திமுக கூட்டணியில் நீண்ட நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாக்கப்பட்டு உள்ளனர். திமுக கூட்டணியில் எம்பியாக இருப்பதால் திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டார். ஆனால் அந்த கட்சியில் ஆதவ் அர்ஜுனா அல்லது திருமாவளவன் யாராவது ஒருவர்தான் இருக்க முடியும். இவ்வாறு நடிகை கஸ்தூரி பேசியுள்ளார். இது நடிகர் விஜய் அவரின் கட்சிக்கு கஸ்தூரி மறைமுகமாக தெரிவிக்கும் ஆதரவு என்று பலரும் பேசி வருகின்றனர்.